வரப்போறவங்களை பத்தி சொல்லணும்னா ஒரு அழகான நடிகை. நான் அவங்களும் ஒரே படத்துல தான் அறிமுகமானோம். அதுக்கப்புறம் அவங்க நல்லா நடிச்சிட்டு இருக்காங்க நிறைய படத்துல. நடிப்பு பொறுத்து இருக்கு. யார் அவங்க சொல்லு. சரி, ஓகே. சோ இந்த படத்துல முக்கியமான கதாபாத்திரம் ஏற்று நடித்திருக்கக்கூடிய ஆத்மிகா அவர்களை மேடை கலைப்பதற்கான தருணம் இது. ப்ளீஸ். எல்லாருக்கும் வணக்கம். ஹாய் ப்ரோ, எப்படி இருக்கீங்க? ஹலோ, நல்லா இருக்கேன் ஆத்மிகா. எப்பவும் போல இந்த பேய் படம்னாவே இந்த ரூம்குள்ள போகாதீங்கன்னா அந்த ரூம்குள்ள போற ஹீரோயின் தானே நீங்க? அப்படியெல்லாம் சொல்ல முடியாது. சொல்ல முடியாது. சரி, ஓகே. ரொம்ப சந்தோஷம் இந்த மாதிரி ஒரு படம். ஏன்னா எனக்கு ரொம்ப நாளாக பேய் படம் பண்ணணுன்னு, அதாவது அப்போ தான் முதல் படம் நடிச்சிருக்கேன். அதுக்கப்புறம் இந்த வாய்ப்பு கிடைச்சது. ஏன்னா அப்போது ஸ்டூடியோ கிரீன்றது எல்லா ஆக்டர்ஸ்க்கு வந்து ஒரு ஆசை, ஸ்டூடியோ கிரீன் பேனரில் படம் பண்ணணும் அப்படின்னு. அதுக்கப்புறம் டிகே சாருன்னு யாம் இருக்க பயமேன் வந்து எனக்கு தேட்டரில் பார்த்து விழுந்து விழுந்து சிரித்தேன். அப்போ தான் சரி, ஓகே, திருப்பியும் பேய் படம்னு சொல்லும் போது ஓகே, அதை விட வேறு யார்கிட்ட பண்ண முடியும்? பேய் படத்தில் சிரிக்க வச்சக்கூடிய ஃபஸ்ட்டு டைரக்டர் நீங்கள் தான். ஸோ ஐ வாஸ் ஸோ ஹாப்பி டு பி பார்ட் ஆஃப் யோர் ஃபில்ம். அண்ட் டிகே சாரோட ஃபேவரட் ஆக்ட்ரஸும் நான் தான் நினைக்கிறேன். செட்டில் ரொம்ப பாசமாக இருந்தார். இருங்க, தனித்தனியாக எல்லார்கிட்டையும் கேட்டு தெரிஞ்சுக்குவோம். அப்புறம் என்ன புகழ் இன்டர்வியூலாம் கொடுத்தாரு. பட் whatever sir, I will always love you. Thank you so much for teaching me many things. ஏன்னா அது என்னோட பிகினிங் ஆஃப் மை கரியர். நானும் நிறைய கற்றுக்கிட்டேன். ஐ மீன் மோர் தென் எனி ஒன், ஐ திங்க் டைரக்டரோட, ஐ மீன் இட்ஸ் யோர் டே, டைரக்டர்ஸ் டேன்னு சொல்லுவாங்க. ஏன்னா வேறு ஆக்டர்ஸ் எல்லாம் வேறு படம் பார்த்துட்டு வேறு படம் பண்ணிடுவாங்க, ப்ரொடியூசர்ஸ் வேறு படம் பண்ணிட்டு இருப்பாங்க. பட் உங்களோட பேஷன்ஸ்க்கு தான் வந்து ஒரு பெரிய ஹேட்ஸ் ஆஃப். யூ டிசர்வ் திஸ், இட்ஸ் யோர் டே. And thank you for all the cast. Vicky bro, thank you DOP, and Karna sir, Vaibhav, thank you so much. Varu, so happy working with you. Actually நாங்க ஸ்ரீலங்கால ஷூட் பண்ணோம். எதுவுமே பிளான் பிரகாரம் போகாது. பயங்கர மழை வரும். அப்புறம் ஸ்பாட் ஒரு 2 சீன் முடிச்சதுக்கப்புறம் பயங்கர மழை வரும். காட்டுக்குள்ளே போவோம், நடந்தெல்லாம் போகணும். ரொம்ப ஒரு மாதிரி ஒரு வைல்டு எக்ஸ்பீரியன்ஸ் தான் அந்த படம் பண்ணுறது. அதுக்கு அந்த மாதிரி ஒரு வைல்டு எக்ஸ்பீரியன்ஸாக அவுட்புட்டும் இருக்கும். ஸோ கண்டிப்பாக எல்லோரும் தேட்டரில் போய் பாருங்கள். ப்ரெஸ் கண்டிப்பாக ஆஸ் யூஷுவல் எல்லா படமும் பார்த்து நீங்கள் எவ்வளோ சப்போர்ட் கொடுக்குறீங்களோ அதே மாதிரி இந்த படத்துக்கும் கொடுக்கணும். தேங்க்யூ சோனம், தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ஆத்மிகா அவர்களே. நன்றி, வாழ்த்துக்கள். இந்த திரைப்படம் வெற்றி